வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது மிரர் ஒர்க் நாள் 4. இன்று நாம் என்ன செய்ய போகிறோம்? விட்டுவிடப் போகிறோம் பழசை, மனசில் உள்ள காயங்களை, நம்மை பற்றி நமக்குள் உள்ள மிக தாழ்வான எண்ணங்கள், மதிப்பீடு எல்லாவற்றையும் கலைந்து விடப் போகிறோம். ஸோ எல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு நீங்கள் 15 வயதாக இருக்கட்டும், 25 இருக்கட்டும், 30 இருக்கட்டும், 40 இருக்கட்டும், 70 இருக்கட்டும், 80 இருக்கட்டும், இன்னமும் பழைய ப்ரோக்ராம் எல்லாம் ஃபைல் பண்ணி ஒரு பீரோவில் இங்கே மணிப்பூரக சக்கரத்தில் வச்சுருக்கீங்களோ அல்லது கீழே கட்டில் நேவல் சக்கராவில் வச்சுருக்கீங்களோ கடவுளுக்கு தெரியும். முதல் எக்ஸசைஸ், இங்கே ஒரு பட்டன் அழுத்துறீங்க. அதில் அந்த நம்ம பிசியில், அந்த பெரிய பிசியில் வரும்போது டெஸ்க்டாப்பில் ஒரு ஸ்லைடு பண்ணி வரும், சிடி ட்ரைவ், அது மாதிரி வருது. சிடி ஆஃப்டர் சிடி, சிடி அப்புறம் ஒரு சிடி, எல்லாம் பழைய ப்ரோக்ராம். உங்களை பற்றி இருக்க தவறான மதிப்பீடுகள், உனக்கு இதுக்கு தகுதி கிடையாது, நீ இதுக்கு தகுதி கிடையாது, நீ சரி கிடையாது, உனக்கு இன்னும் தேவை, நீ இன்னும் முன்னேறணும், உனக்கு நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, இப்படிலாம் கூட சில பேர் சிலருக்கு சொல்கிறீ. அவங்கள அதை நம்புகிறாங்க. அதுதான் அதில் பாவம், அதில் இருக்கிற அந்த துயரம். அதுதான் அந்த எல்லா பழைய ப்ரோக்ராம் சிடியை தூக்கி உடைச்சி தூள் தூளாக்கி போட்டுடுறோம். இப்போ மிரர் ஒர்க் பண்ண போகிறோம். கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன சொல்ல போகிறோம்? 4வது நாளுக்கு ஓகே, எல்லாத்தையும் களைய போகிறோம். ஓகே, நான் இதில் இருக்கிறதே அப்படியே தமிழ் பற்றி சொல்கிறேன். கண்ணை முதல்ல பாருங்க. உங்கள் கண்ணை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம ஒரு புது ரெக்கார்டிங் பண்ணலாம். நல்ல நேரான எண்ணங்களை, ஒரு புதுமையான உற்சாகமான உறுதிமொழிகளை நம்மளை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, நான் பழதை விட்டுவிட துணிந்து விட்டேன். நான் பழமையை, அந்த தாழ்வான எண்ணங்களை, தாழ்வான அபிப்பிராயங்களை, மற்றவர்கள் மூலமாக என் மனதில் பதிந்துள்ள, ஆழ்மனதில் பதித்துள்ள தேவையில்லாத அழுக்கு மூட்டைகளை கலைந்து விடுகிறேன். அதை எல்லாவற்றையும் நான் நாசமாக விட்டேன். நான் என்னுடைய துயரங்களை விடுவித்து விட்டேன். என்னுடைய பழைய தாழ்மையான எண்ணங்களை விடுவித்து விட்டேன். அதனால் இப்பொழுது நான் அமைதியாக இருக்கிறேன். ஐ am at peace. நான் என்னுடன் அமைதியாக இருக்கிறேன். இது ஒரு புதிய நான். இதில் பழமைக்கோ கீழ்த்தரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கோ இடமே இல்லாத ஒரு தூய்மையான நான். நான் இங்கு பத்திரமாக இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கிறேன். இதுதான் நம்ம இன்னைக்கு மிரர் கண்ணாடியை பார்த்து சொல்ல போகிறோம். 2-3 தடவை சொல்லுங்க. கிடைக்கும். மனசில் எப்போ எதிர்மறை எண்ணம் வந்தாலும் இதை தான் சொல்ல போகிறோம். 2வது, நம்ம ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னேன். அதில் நீங்கள் ஒரு 4 கேட்டகரி போடுங்க. முதல் காலத்தில் நம்மளை பற்றிய மற்றவங்களுடைய கிரிட்டிசிசம், அதாவது நம்மளை பற்றி அவர்கள் ஒரு இது சொல்லியிருப்பாங்க, நீ இப்படி அப்படின்னு. 2வது, நம்மளுக்கு உள்ள பயம். 3வது, தேவையில்லாத கில்ட்டு, ஒரு குற்ற மனப்பான்மை. அடுத்தது ரிசன்மெண்ட், சில வெறுப்பு. இதை 4 காலத்துலையும் எழுதி ஒன்றுத்துலேயும் அதை பற்றி உங்களுடைய எண்ணங்களை பதிவிடுங்க. 2வது ஸ்டெப் என்னதுன்னா, முதல் ஸ்டெப்லேருந்து எழுதின 4 காலத்தில் ஏதாவது 2 காலம் எடுங்க. எடுத்து அதுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன். பயமா? நான் தைரியமாக இருக்கேன், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, ஏன்னா எனக்கு இத்தனை திறமைசாலி, நான் புத்திசாலி, என்னால் எதையும் செய்ய முடியும், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, ஏன்னா என்னுடைய அறிவின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய திறமையின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது,
என்னுடைய ஆற்றலின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதையெல்லாம் இந்த மாதிரி பாசிட்டிவாக எழுதுங்க. ஒரு காலத்தில் 2 காலத்தில் எழுதிக்கோங்க. 3வது இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நாம தான் நம்மளுடைய லைஃப்பில் யார் யார் சில பேர் நம்மளை வந்து ரொம்ப சேலஞ்ச் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு தோழி சொன்னாங்க, ஐயோ அவங்கள அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு வலிக்குது. ஐயோ இவன் என்ன இன்னைக்கு என்ன நெகட்டிவ் மூட்டையை கொண்டு வந்து என் முன்னாடி கொட்ட போகிறானோ, அவனை பார்த்தாலே என் மனசு பதைக்குது. ஸோ இந்த மாதிரி சில பேர் உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா வெறுப்பு வரலாம், பயம் வரலாம், ஐயோ கடவுளே இவன்ட்டு தப்பிச்சு போக முடியாதேன்னு மனசில் தோணலாம். எதுவாக இருக்கோ அந்த சேலஞ்ச் பண்ணுறாங்கல்ல அவங்கள அந்த ஜனங்களை பற்றி எழுதுங்க. அவங்களுடைய எந்த குணம் உங்களை பாதிக்குது, அதிகமாக பாதிக்குதுன்றது எழுதுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, இந்த ஒவ்வொரு குணம் உங்களை பாதிக்குது இல்லை, அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்க, அது எதனால உங்களுக்கு அந்த நம்பிக்கை அவனை பார்த்தா பயம் வருதோ அதுக்கு நீங்கள் மாற்றி என்ன ரீப்ரோக்ராம் பண்ண போறீங்க அதை எழுதுங்க. அடுத்து 3வது எக்ஸசைஸ், we always give a thought. ஹார்ட்டுக்கு ஒரு தாட்டு சொல்லுவோம். இன்னைய தாட் வந்து, நான் எளிதாக விட்டு விடுகிறேன், ஐ கேன் லெட் கோ. பழமையான பழக்க வழக்கங்களை, எனக்கு ஒரு உபயோகமில்லாத எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். அதுதான் இன்னைக்கு எழுத போகிறோம். 4வது ஒரு மெடிடேஷன் பண்ண போகிறோம். இந்த மெடிடேஷனில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பழசெல்லாம் விட்டுட்டோம், நம்ம ஒரு புது ஆள், ரீபர்த், நம்மளுக்கு இப்போ மறுபிறவி கிடைச்சிருக்கு. அங்கே ஒரு பெரிய சுவர் இருக்குது, அதில் ஒரு கேட் இருக்குது. கேட்டை திறந்து அந்த பக்கம் போகிறீங்கன்னா ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் அங்கே இருக்கிற மரம், செடி, கொடி, மலர் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி ஆகுது. இயற்கை, தூய்மையான காற்று, நல்ல மரங்களோட புஷ்பங்களோட வாசனை, அந்த மரங்கள் எல்லாம் ஒன்று வான்னு கூப்பிடுது. ஒன்றுத்தோட வைப்ரேஷனும் உங்கள் உடம்புல ஃபீல் ஆகுது. உங்களுடைய ஒவ்வொரு ஆர்கனும், உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு அணுவான செல்லும் புதுமையாகுது. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களை வந்து குணப்படுத்துறதுக்கே இருக்கிற உயிரினங்கள், மரமோ செடியோ கொடியோ ஆகாயமோ அந்த பஞ்சபூதங்களோ உங்களை ஒரு புது பிறவியாக மாற்றிவிடுது. ஸோ எல்லாத்தையும் பழசை விட்டால் உங்கள் வாழ்க்கையில் இடம் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்த உருவாக்கி இருக்கீங்க. இந்த இடத்துல புதுமை வருது, ஹீலிங் வருது, உங்களுடைய குணமாகிடுறீங்க, சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். இது நாள் 4, லெட்டிங் கோ. பை.